இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கபர் கேஆர் மீரா அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் பற்றி ஒரு சின்னதாக விஷயம் சொல்லணும்னா வந்து அவங்க மலையாளம் எழுத்தாளர். நிறைய பெண்கள் சார்ந்து வந்து ரொம்ப நிறையா புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க. அவங்க புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பெண்கள் சார்ந்து நிறையமே இருக்குமா. பெண்களோட கஷ்டம், பெண்களோட அந்த வேதனை, அவங்களோட ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் வந்து அவங்க எப்படி இந்த சமூகத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள், அப்புறம் சைல்டு அப்யூஸ் அப்படின்னு சொல்லி பெண்கள் சார்ந்து நிறைய புத்தகங்கள் வந்து இவங்களுமே வந்து எழுதியிருக்காங்களாம். சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லா புத்தகங்களுமே வந்து இப்போ நிறைய இது வந்து தமிழ்லேயுமே வந்து எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு புத்தகமும் வந்துட்டுருக்கு. நான் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம இந்த சேனலில் வந்து என்ன புத்தகம் போட்டிருந்தேன்னா வந்து அந்த மரத்தையும் மறந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் போட்டிருந்தோம். அந்த புத்தகத்துலேயுமே வந்து பெண்கள், அந்த ஒரு பெண் ஒரு 10 வயசில் வந்து ஒரு சைல்டு அப்யூஸ் ஆகிருக்கு அந்த பொண்ணு. அந்த 10 வயசில் நடக்கிறதும் அதே பொண்ணு சட்டக்கல்லூரியில் படிக்கிறப்ப அப்போது ஒரு காதல், அந்த டயத்தில் உள்ள ஒரு வாழ்க்கையும், அதுக்கப்புறம் ஒரு 35 வயசுக்கு அப்புறம் வந்து இன்னொருத்தனை திருமணம் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் அந்த காதலன் வந்து அவங்க வாழ்க்கையில் வராங்க. அப்போது அவங்களோட தடுமாற்றம் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெண்ணோட ஒரு 3 காலகட்டத்தில் வந்து அந்த ஒரு புத்தகம் வந்து பயணிக்கும், அந்த ஒரு கதை வந்து பயணிக்கும். அதுலேயுமே வந்து அந்த சட்டக்கல்லூரியில் தான் வந்து அந்த பெண் வந்து படிச்சிருப்பாங்க. முதன்மை கதாபாத்திரம் ராதிகா அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்னுமே அந்த மைண்டில் நிற்கிது. அந்தளவுக்கு அந்த புத்தகம் வந்து நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அந்த படிக்கிறப்ப. கிட்டத்தட்ட அதுவுமே வந்து ஒரு 100 பக்கங்கள் இருக்குது. அதுலேயுமே வந்து அந்த சட்டக்கல்லூரியில் வந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு காதல் பற்றியுமே பேசும். இதுலேயுமே அப்படி தான் வந்து பாவனா அப்படின்ற ஒரு பொண்ணு. இந்த புத்தகத்தில் வந்து கபர் கேஆர் மீரா, தமிழில் வந்து செந்தில்குமார் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எப்படி அந்த புத்தகத்தில் வந்து சட்டக்கல்லூரி வந்து வருதோ, இந்த புத்தகத்துலையுமே வந்து இவங்க வந்து சட்டக்கல்லூரியில் படித்து ஜட்ஜாக இருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து அந்த புத்தகத்துக்கும் இதுக்குமே வந்து தொடர்பு இருக்குது. அது மாதிரி அந்த புத்தகத்தில் வந்து அந்த மஞ்சள் நிறம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து வந்திருக்கும். இதுலேயுமே வந்து அந்த மஞ்சள் நிறத்தில் வந்து ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து வந்திருக்கு. அந்த புக்கையும் அவங்களோட 2வது புக்கையும் நான் படிக்கும் போது இந்த 2 மட்டும் காமனாகவே இருந்துச்சு. பட் பெண் வந்து ரொம்ப காமன் அது. பட் அதை தாண்டி வந்து அந்த சட்டக்கல்லூரி அப்படின்றதும் அந்த மஞ்சள் நிறம் அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக இருந்துச்சு. இந்த புத்தகத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பாவனா அப்படின்றவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, அவங்கள சுற்றி ஒரு கதை. அவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கபர் அப்படின்னா வந்து ஒரு இப்போ பெணவரையில் அடக்கம் பண்ணுறாங்கல்ல, அந்த அடக்கம் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கபர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இறந்துட்டாலோ, இப்போ நான் இறந்துட்டேன் அப்படின்னா வந்து என்னை அடக்கம் பண்ணிவிட்டு ஒரு சமாதியுமே கட்டுவாங்கல்ல, அது பேர் தான் வந்து கபர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முஸ்லீம்ஸில் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து முஸ்லீம் ரிலேட்டடாக வந்து 2-3 வார்த்தை இருக்கும். ஏன்னா வந்து கதை வந்து அந்த ஒரு கேரக்டரை நோக்கி பயணிக்கும். இந்த பாவனா அப்படின்ற ஒரு மெயின் கேரக்டர் தான் வந்து அந்த பெண் ஜட்ஜாக இருப்பாங்க. அவங்கள சுற்றி தான் முழுக்க கதை போகும். பட் அவங்க கதையில் வந்து தொடர்பு பற்றி ஒரு கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கும் அந்த கோர்ட்டில். ஏன்னா இவங்க வந்து ஜட்ஜாக இருப்பாங்க. அந்த கேஸ் வந்து ஒரு கபர் பற்றி தான் வந்து அந்த கேஸே போய்கிட்டு இருக்கும். ஒரு இடத்துல வந்து ஒரு கபர் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு கேஸ் நடக்கும். ஸோ இந்த புத்தகம் வந்து எதை நோக்கி போகும் அப்படின்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு பெண், அந்த பெண்ணோட சம்மந்தப்பட்ட அந்த வாழ்க்கை அதை பற்றி தான் போகும். அவங்களோட பேர் வந்து பாவனா. அவங்க வந்து சட்டக்கல்லூரி முடித்து வந்து ஜட்ஜாக ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க சுற்றி தான் வந்து கதை முழுக்க போயிட்டுருக்கும். அவங்களோட திருமண வாழ்க்கை, அப்புறம் வந்து அவங்க திருமண வாழ்க்கையில் வந்து அந்த கணவன் வந்து பிரிஞ்சிடுறது, அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தினால அந்த பையனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை பற்றி உள்ள அவங்களோட முழுக்க அந்த வாழ்க்கை, அவங்க அம்மா அப்பாவோட ஒரு வாழ்க்கை, அதை பற்றி தான் வந்து முழுக்க பயணப்படும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜட்ஜாக இருக்கிறனால வந்து அந்த கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஓடும். என்னென்னா வந்து அதுதான் வந்து கபர்னு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு இடம், அதை வந்து அண்ணன் தம்பிங்களுக்கு எல்லாத்துக்குமே சொந்தமாக ஒரு இடம் வந்து இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு கபர் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு ஒரு கதையெல்லாம் இங்கே சொல்லுவாங்க. அதை நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். நான் முழுக்க சொல்லலை. ஸோ அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்களை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த கபர் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த வந்து அந்த அண்ணன் தம்பிங்க எல்லாத்துக்குமே அந்த இடம் வந்து சொந்தமாக இருக்கும். பட் அவங்களுக்கு நஷ்டம் வந்தனால அந்த இடத்த வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து விற்றுருவாங்க. அது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. அவங்க வந்து மக்களுக்காக ஏதோ ஒரு கட்டடமாய் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ண போகிறப்ப இவர் வந்து கேஸ் போட்டிருப்பாரு. அந்த இடத்துல வந்து அந்த கட்டடம் வந்து கட்டாடிங்க, அங்கே வந்து ஒரு கபர் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருப்பாரு. அவரை பற்றியுமே இங்கே அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக அவர் தான் வந்து இந்த ஒரு படம் சொல்கிறோம் பாருங்க, இந்த புத்தகத்தில் வந்து ஒரு 50வது பேஜுக்கு மேலே முழுக்க வந்து அவரோட ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவருக்கும் இந்த ஜட்ஜுக்கும் இடையில உள்ள அந்த கான்வர்சேஷன்லாம். ஏன்னா கேஸு போட்டு அந்த இடத்துல வந்து எதுவும் கட்டாதீங்க, எனக்கு அந்த இடத்த மட்டும் கொடுத்துருங்க, அதில் ஒரு கபர் இருக்குது, அந்த கபருக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருப்பார். அவர் எப்படின்னா வந்து இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறவர். இதில் வந்து நிறைய கற்பனையான நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. பிளாக் மேஜிக் எப்படி பண்ணுவார், நான் வந்து பேனாவை வந்து பாம்பாக மாற்றுவார், பாம்பை வந்து பேனாவை மாற்றுவார். ஏன்னா இவருக்கு ஆப்போசிட்டாக வந்து திருப்பி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க பாவனை அந்த ஜட்ஜுக்கிட்டே வந்து நிறைய விளையாட்டுலாம் காட்டுவார். நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து அந்த இவருக்கு வந்து அகேன்ஸ்டாக தான் அந்த கேஸ் போகும். அந்த மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் எழுதிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துற அந்த பாவனா அவங்களுக்கும் இந்த ஒரு புத்தகத்தோட மெயின் கேரக்டர் பாவனா அவங்களுக்கும் இவருக்கும் அந்த கேஸ், அந்த கபருக்கு அவர் கேஸ் போட்டார்ல,
அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணாதீங்க, அந்த கபர் இருக்குது, ஒரு வரலாறு இருக்குன்னு இவங்க 2 பேருமே வந்து அதுக்கப்புறம் மீட் பண்ணிப்பாங்க. இவங்களோட கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுவே வந்து ஒரு பெரிய காதல் கதையாக போயிட்டு இருக்கும். அவர் வந்து இந்த தூக்கத்தில் வந்து பட்டாம்பூச்சியை பறக்க விடுறது, அதுக்கப்புறம் வந்து பூவை வந்து முளைக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவங்க போனால் வந்து அவங்க இடத்துலலாம் வந்து ரொம்ப பரபரப்பாக ரொம்ப ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் பண்ணுறது, முழுக்க முழுக்க வந்து பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவாங்க. மேகத்தை வந்து கீழே இருக்கிறது, மேகத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது, ஒரு பெரிய வந்து வானவியில் வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிளாக் மேஜிக் எல்லாமே வந்து அந்த கேரக்டர் வந்து அடங்கியிருக்கும். அதை படிக்க நமக்குமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு டைட்டில் அந்த பாவனாவே சொல்லுவாங்க, ஏன் அவர் நமக்கு இவ்வளோ பண்ணுறாரு, அதாவது இவ்வளோ பட்டாம்பூச்சி பறக்க வைக்க தேவையில்லையே, ஒரு பட்டாம்பூச்சி பறக்க வச்சிருந்தா கூட போதுமே, அதாவது இவங்க எதிர்பார்ப்பாங்க. இருந்தாலும் அவர் நிறைய வந்து பண்ணுவார். ஸோ யார் வந்து எந்த கேஸை இவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்களோ, ஜட்ஜாக இருந்து ஒரு கேஸை வந்து பார்த்தாங்கல்ல, அந்த கேஸில் பயணப்பட்டவர் கூடயே வந்து இவங்களுக்கு ஒரு காதல் அந்த மாதிரி ஒரு அழகாக போகும். அதில் தான் நிறைய பிளாக் மேஜிக்லாம் வரும். அப்புறம் முழுக்க வந்து அந்த பெண் பாவனா பற்றி அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக அந்த கதையாக தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த கோர்ட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதனால தான் நீங்கள் இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அந்த கபர் இருக்கும். அப்புறம் அந்த ஜட்ஜ் அந்த கோர்ட்டில் யூஸ் பண்ணுவாங்களா அந்த ஆர்டர்னு சொல்லிட்டு, ஸோ அது பேர் எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த பாம்பு, அவர் வந்து இந்த மாயாஜலம் நிறைய பண்ணுவார். ஸோ அந்த மந்திரவாதி மாதிரி அவர், ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுவார். அவங்களே ஒரு பாவனாவே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஸோ எனக்கு மட்டும் இந்த மந்திரம் வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் எப்போல்லாம் வந்து குடும்ப பிரச்சனைனால வந்து அழுகுறேனோ அப்போ வந்து எல்லா கண்ணையும் நான் மூடிருப்பேன். எல்லாம் முன்னாடி வந்து என்னால் அழுக முடியல, ஏன்னா நான் வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கனால டக்குன்னு என்னால் அழுக முடியல, நானுமே நிறையா பிரச்சனைகளை சந்திக்கிறேன். அவனமாயே வந்து எனக்குமே வந்து மந்திர சக்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மாயாஜலம் காட்டி நான் அழுகிறப்ப எல்லா கண்ணையும் மூடியிருப்பேன் அப்படின்றது அவ்வளோ அழகாக ரொம்ப இதாக சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, அவன் பண்ணுற மாயாஜலத்தெலாம் பார்த்து நான் ரொம்ப ரொம்ப சிலிர்த்து போயிட்டேன். ஜட்ஜாக இருந்தால் என்னை சிலிர்த்து போகக்கூடாது, நானும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஜட்ஜாக இருக்கிறதுக்கான ஒரு இதையும் நானுமே மனுஷன் தானே அப்படின்றதையுமே சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து தன்னோட புருஷன் வந்து விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ண போவார். அதோட இன்விடேஷன் வந்து வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அழுகிறதும், அதை வந்து அந்த அவங்க பையன் வந்தோடனே வந்து அந்த அழுவை அடக்கிறதும், அடுத்தவங்க முன்னாடி வந்து அழுவக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ரெஸ்ட் ரூம்லாம் போய் அதை அழுகுறதும், அவ்வளோ பெண்ணை வந்து ரொம்ப அந்த பெண்ணோட கஷ்டத்தை காட்டியிருப்பாங்க. அதே பெண் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னோட புருஷனுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது, பட் நம்ம வந்து இப்படியே நம்ம வீட்டில் இருந்துட்டா நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானதும் இல்லை, அவ்வளோதான் அது அப்படின்னு நினச்சிருவாங்க, 4 பேர் எல்லாமே வேற மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கு தன்னோட கோர்ட்டு வேலையெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கல்யாணத்துக்கு போய் அந்த பொண்ணையும் பார்த்து பேசிட்டு அவரையும் பார்த்து பேசிட்டு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்தளவுக்கு இந்த பொண்ணு, இந்த ஒரு கேரக்டர், அந்த பாவனன்ற கேரக்டர் வந்து அவ்வளோ தைரியமாக வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து அந்த கேஆர் மீரா அவர்கள் வந்து அவங்களுமே பெண் தானே. ஸோ பெண் சார்ந்து நிறைய வலுவான கதைகள் வந்து எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த புத்தகத்துலேயும் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் மறந்தேன், அந்த மரத்தையும் மறந்தேன் நான், அந்த புத்தகத்துலேயுமே வந்து பெண் சார்ந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. இந்த பெண் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து என்னோட புருஷன் வந்து என்னை வந்து பிரிஞ்சிட்டாரு, அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்கலாம், பட் தன்னோட பையன் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான்னா, அவங்களோட பையன் வந்து கொஞ்சம் மென்டல் ரீதியாக வந்து ப்ராப்ளம் உள்ள ஒரு பையன், அவனுக்கு சொல்லி அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதையுமே வந்து இங்கே நிறையா சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் என்ன நினச்சிட்டு இருப்பான் வந்து தன்னால் வந்து தன்னோட அப்பா வந்து அவனை விட்டுட்டு போயிட்டாராமான்னு கேட்குற இடமா இருக்கட்டும், அப்படிலாம் இல்லை, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிற இடமா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப அம்மாவுக்கும் பையனுக்குமான அந்த இடைப்பட்ட ஒரு பிணைப்பு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுவுறது அந்த சீன்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று அந்த பாவனா அப்படின்றவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னை அவர் விட்டுட்டு போயிட்டாரு, பட் ஆனால் நான் அவருக்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒரு லைனில் ஒரு 40வது பக்கத்தில் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அதாவது அவர் லவ் பண்ணி அவர் வந்து வீட்டில் வந்து பொண்ணு கேட்க வர்றதுக்காக தன்னோட வீடு வந்து பழைய வீடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முழுக்க வந்து கடன் வாங்கி நான் வந்து அவருக்காக வந்து ஒரு வீடு கட்டி வச்சுருந்தேன். ஏன்னா அவர் வர்றப்போ வந்து அவருக்கு மரியாதையாக இருக்கணும்னு. இன்னொன்று வந்து நான் வந்து பெரிய கேஸ்லாம் எடுத்து வாதாடும் போது அவருமே சட்டக்கல்லூரியில் தான் படித்தாங்களாம். ஸோ அதான் அந்த புத்தகத்துக்கு இந்த புத்தகத்துக்கு ஒரு தொடர்பு. இவங்களுமே சட்டக்கல்லூரியில் தான் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அவர் தான் அந்த புத்தகம் தான் வந்து இப்போ பிரிஞ்சிட்டார். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து நான் சட்டக்கல்லூரியில் படிக்கும் போது அவர் லவ் பண்ணேன், அவர் வந்து என் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க வர்றப்போ அவருக்கு கௌரவ குறைச்சல் இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காசை சேர்த்து நிறைய வேலைக்கு போய் காசு சேர்த்து நான் வந்து நல்ல வீடு கட்டணும், அவர் வர்றப்போ அவருக்கு மரியாதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரசாந்த்னு சொல்லி அந்த கேரக்டருக்காக. அதுக்கப்புறம் நான் வந்து பெரிய கேஸ்லாம் எடுத்து ஜெயிக்கிறனால அவருக்கு அவமானமாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பெரிய கேஸ் வந்து நான் எடுக்காமல் விட்டேன். இன்னொன்று என்னென்னா வந்து அவர் ஒரு எக்ஸாம் அந்த ஜட்ஜ் ரிலேட்டடாக வந்து ஒரு எக்ஸாம் எழுதி அவர் வந்து ஃபெயில் ஆகிட்டார், பட் அந்த எக்ஸாம் நான் எழுதி பாஸ் ஆகிட்டேன், அவருக்கு வந்து மன உளைச்சல் ஆகிடும்னு சொல்லி அந்த எக்ஸாம்லாம் நான் வந்து எழுதாமல் விட்டேன் அப்படின்னு சொல்லியும் நிறைய விஷயத்தை வந்து நான் அவருக்காக பண்ணேன். பட் ஆனால் அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. பட் அதே விட்டுட்டு போகிற ஒரு கல்யாணத்துக்கு போய் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கு அப்படின்றதையுமே வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் போகும் முழுக்க இந்த பாவனா, அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பையன், அவங்களோட அம்மா அப்பா பற்றி ஒரு சின்ன சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து எப்படி இருப்பாங்கன்னா அதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. அவங்க அம்மா எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்குன்னு, காலையில் அவங்க வந்து 3:30 மணிக்கு எந்திரிச்சிருவாங்களாம். அவங்களுமே ஒரு வேலைக்கு போவாங்க, அவங்க அப்பாவுமே வந்து வேலைக்கு போவாராம். 3:30 மணிக்கு எந்திரிச்சு
காலையில் சாப்பாடு, மதியான சாப்பாடு, சாயங்காலம் ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிக்கிறதுக்கு 5-6 ஆயிருமா. 6 மணிக்கு பஸ் ஏறி 8 மணிக்கு வேலைக்கு போவாங்களாம். மறுபடியும் வந்து போகிறப்பே வந்து சேலையை மடிச்சுக்கிட்டே வந்து போவாங்களாம். ஏன்னா அவ்வளோ பரபரப்பாக ஓடுவாங்களா வேலைக்கு. திருப்பி சாயங்காலம் வருவாங்களாம். 6 மணி 7 மணிக்கு மேலே திருப்பி சாயங்காலம் வருவாங்களாம். 2-3 நேரம் ட்ராவலாம். மறுபடியும் வந்து நைட்டுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்களா. அந்தளவுக்கு வந்து அவங்க அம்மா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்களாம். இப்போ வந்து ஒரு டயத்துக்கு மேலே கஷ்டமே பண்ண வேணாம்னு சொல்லி இவங்க அம்மா அப்பாவுமே வந்து அப்பா விட்டு அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்களாம். போதும், இத்தனை நாள் நம்ம வாழ்ந்துட்டோம், இதுக்கு மேலே இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சீன் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நாய்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் ரோட்லேருந்து ஒரு நாய் அடிபடிச்சுன்னு சொல்லி தூக்கிட்டு வருவாங்களாம். இந்த பாவனோட அம்மா அவங்க அப்பா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாராம், அந்த நாய் இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லை நாய் இருக்கணுமா நீ முடிவு பண்ணிக்கோ, அப்படிலாம் வந்து நீங்கள் எல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்களா, எப்பா நான் இந்த வீட்டிலே இருக்கல நீங்களும் தேவையில்லைன்னு சொல்லி அவங்க வந்து அந்த நாயெல்லாம் கூட்டிட்டு தனியாக போயிட்டு நான் தனியாக வந்து 20-22 நாய் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அந்தளவுக்கு வந்து தன்னோட அம்மா பட்ட கஷ்டத்தையும் தன்னோட அம்மா வந்து இந்த குடும்பத்துக்காக உழைச்சதையும் தான் பட்ட கஷ்டம் தன்னோட காதலனுக்காக எவ்வளோ இழந்திருக்கோம், பட் இன்னும் நம்ம காதலன் வந்து விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்றதுக்காகவும் அதே நேரத்தில் நம்ம ஜட்ஜாக இருக்கோம். ஸோ அந்த ஒரு கண்ணியத்தையும் நம்ம காப்பாற்றணும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதையும் வந்து முழுக்க பெண் சார்ந்து போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் போக போக வந்து அங்கிட்டு வந்து காதல் கதையை வந்து அவ்வளோகால மாறிட்டு இருக்கும். ஏன்னா இந்த கபரோட கேஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த நான் சொன்னல அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவர் அவங்களுக்கும் இவங்களுக்குமான ஒரு காதலுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து போயிட்டு இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் நிறைய ட்விஸ்ட் சர்ப்ரைஸில் வந்து வேறு மாதிரி போகும். நிறைய கற்பனை கலந்து இந்த புத்தகம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பெண்ணியம் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். நான் நிறைய விஷயங்களை கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யம் இருக்கும். பட் இன்னும் என்னென்னா வந்து மொதல் 10-15 பேஜ் மட்டும் நீங்கள் பொறுமையாக படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சுட்டே போகும். ஏன்னா எடுத்தோன்னே வந்து அந்த ஜட்ஜ் மட்டுமே நடக்கும். கோர்ட்டில் நடக்கிற மாதிரி நிறைய அந்த விஷயங்கள்லாம் போகும். கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். நான் சொல்கிறது இனிஷியலாக படிக்கிறவங்களுக்கு. பட் ஒரு 15 பேஜ் தாண்டிட்டிங்கன்னா ஓகே, இந்த கோர்ட்டு கேஸ்லாம் வந்து இந்த கபருக்காக தான் நடக்குது, அப்போ இவங்க தான் ஜட்ஜு, இவங்க இதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜோட வாழ்க்கை போகும், அவங்க அம்மா அப்பா பற்றி போகும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அந்த திரும்பி மறுபடியும் அந்த கோர்ட்டு கேஸு, அந்த மாயாஜால மனுஷன் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வந்து சுற்றி வர ஆரம்பிப்பாங்க. முழுக்க பெண்ணியம் சார்ந்தும் கோர்ட்டு சார்ந்தும் அந்த மாயாஜாலம் சார்ந்தும் தான் இந்த நாவல் இருக்கும். நீங்கள் ஒரு நாவல் ஒரு எதிர் வெளியிட்டிருக்காங்க. ஒரு 150 ரூபாய். இது 112 பேஜ். KR மீரா, தமிழில் வந்து செந்தில்குமார் அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. படித்து பாருங்கள். நிறைய விஷயம் வந்து உங்களை வந்து சுவாரஸ்யப்படுத்தும். அந்த மாயாஜால அந்த ஒரு மனுஷனை பற்றி படிக்க வந்து அவ்வளோ சூப்பராக சுவாரஸ்யமாக இருக்கும். பெண் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களை ஸ்ட்ராங்காக இருக்கும். பெண்கள் இந்த நாவல்லாம் படிச்சிங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சமே ஸ்ட்ராங்காக இருக்கும். பரவாயில்லையே, பாவனான்ற ஒரு பெண் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களே, அப்போ நம்மளும் ஒரு நிறையா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு நாவல் வந்து உதாரணமாக இருக்கும். ஸோ அதை நான் 10-15 பேஜ் உங்களுக்கு கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்து அடுத்தடுத்து சூப்பராக அழகாக வந்து போகும். நீங்களுமே வந்து வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எதிர் வெளியிட்டிருக்காங்க. கபர் KR மீரா அவர்கள் எழுதியது. தமிழில் வந்து செந்தில்குமார். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த வணங்கான்னு ஒரு புக் இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி பார்ப்போம். நன்றி.